ஹாய் ஆல். இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்க்கலாம். நான் சாதம் ஃபஸ்ட்டே வடிச்சிட்டேன். கீரை கடையல், கத்திரிக்காய் பொரியல் தான். கீரை கடையலுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு வேக வச்சுக்கோங்க. பருப்பு ஓரளவு வெந்ததுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. கீரை வெந்தது உப்பு போட்டு நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் புளி ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டு புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடுங்க. அப்புறம் கீரையை தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கீரை வேக வைக்கும்போது பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 5-6 பல். அதனால் வதக்கும்போது நான் போடலை. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தாளிப்பை கீரையோடு ஆட் பண்ணிவிடுங்க. கீரை கடையல் ரெடி. அடுத்து கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய்க்கு பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் ஹாஃப் தக்காளி பிசைஞ்சு விட்டுருக்கேன். அது எல்லாம் ஒன்றா வதக்கி விடுங்க. வதங்கினது பொரியலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஈவனாக. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து திரும்ப ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் குயிக்காகவே வெந்துடும். திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் வந்தால் போதும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா பச்சை வர போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டுருங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பொரியல் ரெடி. ஃபைனலாக என்னென்னு பார்த்துடலாம். சாப்பாடு சுட சுட சாதம், கீரை கடையல், நான் ரசம் வச்ச ரசம், கத்திரிக்காய் பொரியல், பாயில் பண்ண முட்டை. தேங்க்யூ.